வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்கும்போது பருப்பு உருண்டைக்கிழம்பு, அதுக்கப்புறம் பாவக்காய் வறுவல். பருப்பு உருண்டைக்கிழம்புக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 150 கிராம், சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 3 நம்பர், காஞ்ச மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், பச்சை மிளகாய் 1, பூண்டு 10லேருந்து 15 பல்லு, தேங்காய் 2லேருந்து 2.5 பத்தை யூஸ் பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1.25 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள். இந்த பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கடலை பருப்பு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதிகபட்சம் நீங்கள் ஒரு 4 மணி நேரம் ஊறினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊறாமல் அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது, கரெக்டாக அரைச்சி எடுக்க முடியாது சொல்ல வரேன். இதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் கொரன்னு அரைக்கணும். அரைக்கிற பக்குவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 85%லேருந்து 90% அளவுக்கு அரைச்சிருக்கணும். சின்ன மிக்ஸி ஜார் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிங்க. சில பேர் நல்லா அரையில் சொல்லிட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க, தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, கையில் எடுத்திங்கன்னா உருண்டை மாதிரி ரவுண்டாக வரணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். இதுக்கப்புறம் அரைச்ச கடலைப்பருப்பை லைட்டாக வதக்க போகிறோம். அதனால் இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம், பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். இந்த இடத்துல சோம்பு வேணும், கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உடனே ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பை இதில் போட்டு திருப்பி வதக்க ஆரம்பிக்கிறோம். இதை வதக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் கடலைப்பருப்பு இதில் குக் பண்ணும்போது கடாயில் ஒட்டுற மாதிரி வரும். அந்த மாதிரி பக்குவம் வந்து நீங்கள் எடுத்துடணும். அதாவது அதிகபட்சம் நீங்கள் ஒரு 2லேருந்து ஒரு 4 நிமிஷம் வதக்கினா மட்டுமே போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அப்படி வதக்கினா ரொம்ப ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்களா, அந்த கடாயில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குது. அந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அதே டைமில் வதக்கி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பை உருண்டை மாதிரி பிடிச்சி பாருங்கள். நல்ல கெட்டியாக உடையாமல் நல்லா வருதா பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்குவம்னு அர்த்தம். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உருண்டை ரெடி பண்ணி வச்சுருங்க. உருண்டை ரெடி பண்ணி முடித்த பிறகு சில பேர் இட்லி சட்டியில் போட்டு வேக வைப்பாங்க. அப்படி பண்ணுறது தவறு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த உருண்டையில் அந்த டேஸ்ட் வராது. அதனால தான் குழம்பு தாளித்து அதிலே போட்டு வேக வைக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் மண்சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், இதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம். இந்த இடத்துல வெந்தயம் வேணால் கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. நான் போடலை. இதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு 10லேருந்து 15 பல்லு சொல்லியிருக்கேன். வேணா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். வதங்குற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக 60 to 70% மட்டுமே வதக்குங்க. ரொம்ப வதக்கக்கூடாது. சில ப்ரிப்பரேஷன், அதாவது குழம்பு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் வந்து ரொம்ப நேரம் வதங்கினா அந்த குழம்போட டெக்ஸ்சர் மாறிடும். அதனால தான் கரெக்டாக சொன்ன பக்கத்தில் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். தக்காளி அது மாதிரி தான் 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பவுடர் மசாலா. நான் ஏற்கனவே பருப்பு உருண்டை குழம்பு பண்ணியிருக்கேன். அதில் குழம்புத்தூள் யூஸ் பண்ணியிருப்பேன். சில பேர் குழம்புத்தூள் நம்ம வீட்டில் இல்லை, நான் எப்படி பண்ணுறது சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பர்டிகுலர் பேச்சுலர்ஸ். அதனால தான் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பவுடர் மசாலா போட்ட பிறகு அப்படியே நல்லா வதக்குங்க.
வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். இப்போ கொதிக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குழம்புத்தூளோட மசாலா பச்சை வாசனையில் போயிருக்கும். நல்லா வெந்துக்கணும் மசாலா. அதுக்கு பிறகு தான் புளி தண்ணி ஊற்றுறோம். புளி தண்ணி ஊற்றும் போது திருப்பியும் சொல்கிறேன், நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மசாலா நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கணும். அதுக்கு பிறகு தான் புளி தண்ணி யூஸ் பண்ணணும். நீங்கள் அப்படியே புளி தண்ணி வேகாமல் போட்டிங்கன்னா அந்த குக் பண்ணுற டைமிங் அதிகரிக்கும். அதே டைமில் வந்து டெக்ஸ்சரும் மாறிடும். அதனால தான் மசாலா வெந்த பிறகு புளி தண்ணி போட்டு திருப்பி குக் பண்ணுறோம். குக் பண்ணி முடித்த பிறகு இங்கே தேங்காய் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் 2லேருந்து 2.5 பத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த தேங்காய் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அரைச்ச தேங்காய், கெட்டியான தேங்காய் யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் தண்ணியாக பாலாக யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காக கேட்டினா, இந்த குழம்பு கொதிக்க கொதிக்க கெட்டியாகிடும். கெட்டியானால் என்னாகும், அந்த பருப்பு உருண்டை போட்டு வேக வைக்கும் போது சீக்கிரமாக நல்லா வெந்து வராது. கிரேவி தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு உடையாமல் நல்லா வரும். அதனால தான் தண்ணியாக ஊற்றணும்னு சொல்கிறேன். தேங்காய் பால் நான் யூஸ் பண்ணுறது தேங்காய் பாலும் யூஸ் பண்ணியிருக்கேன், தேங்காய் பேஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது தேங்காய் பால் யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா நீட்டாக வரும். தேவையான தண்ணி ஊற்றி திருப்பி அந்த தேங்காய், அந்த புளி, அந்த மசாலா நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். கிரேவி பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் தின்னாக இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டையை 1 by 1 போட்டு நல்லா வேக விடுறோம். அதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு பண்ணும்போது அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சின்ன பாத்திரமாக யூஸ் பண்ணிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா, ஒன்றுக்கு மேலே அந்த உருண்டை வைக்கும்போது உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் நல்லா அகலமான பாத்திரம் யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த பருப்பு உருண்டை குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரெடியான பிறகு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. பார்த்தீங்களா, அந்த பருப்பு உருண்டை குழம்பு உடையாமல் நல்லா அருமையாக வந்திருக்கு. இதை அப்படியே உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஜூஸியாக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும். பருப்பு உருண்டை குழம்பு பண்ணும்போது அந்த உருண்டை ஹார்டாக இருக்கக்கூடாது, நல்லா ஜூஸியாக இருந்தால் சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இதை தொடர்ந்து பாவக்காய் வறுவல். பாவக்காய் வறுவல் தேவையான பொருட்கள்: பாவக்காய் 250 கிராம், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 1.5 நம்பர், பூண்டு 10லேருந்து 12 பல்லு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாவக்காய் வறுவல். இந்த பாவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். அதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, கசப்பு தன்மை போகணும் அதுக்காக நிறைய ஃபார்மாலிட்டிஸான ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அது என்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பாவக்காய் இருக்குது பார்த்தீங்களா, மேலோட்டமாக தோலை பீல் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்க தண்ணியில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போட்டு எடுப்பாங்க. அப்படியும் இல்லையா, உள்ளே இருக்க விதையை எடுத்தால் வந்து கசப்பு தன்மை போகும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்பெல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த விதையை எடுக்கும் போது வந்து பிஞ்சு விதையை எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. முத்தலான விதையை எடுத்திங்கன்னா கசப்பு தன்மை போகும். அதுக்கப்புறம் கடைசியாக இன்னும் ரெகுலராக பண்ணுற விஷயம் என்ன கேட்டால், மோர் பட்டர் மில்கில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பண்ணுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த மெத்தட்லாம் எதுவும் பண்ணாமல் கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாவக்காவை அப்படியே டேரெக்டாக மசாலா போட்டு குக் பண்ண போகிறோம். இதில் எப்படி கசப்பு தன்மை இல்லாமல் எடுத்துன்னு வர போகிறோம்னு சொல்லிட்டு கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கோம். அதாவது குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கடுகை போட்டோன்னே டப்பு டப்புன்னு நல்லா பொரிஞ்சு வரும். இந்த கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பூண்டு சின்ன பூண்டு போடுங்க. இந்த மலை பூண்டு சொல்லுவாங்கள்ல, அந்த பூண்டு வேண்டாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொஞ்சம் வறுத்துருங்க. வறுக்கிற டைமில் இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, வெங்காயம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பச்சை கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு. அடுத்தது நான் சொன்ன மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். இந்த வெங்காயம் தக்காளி எப்படி வதங்கணும்னு நான் சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 30 to 40% வதங்கினா மட்டும் போதும்.
பாருங்கள். இப்போ இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு சாத்தே பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேன். இதில் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் குழம்புத்தூள். நீங்கள் மிளகாய் பவுடர், தனியாத்தூள்லாம் போடலாமா அப்படின்னா போடலாம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க குழம்புத்தூள் வச்சா நீங்கள் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த குழம்புத்தூள் எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, குழம்புத்தூள் எல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்குங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கி முடித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாவக்காய் இதில் ஆட் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்ன விதை எதுனா டேரெக்டாக போட்டு குக் பண்ணுங்கள். விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் குக் பண்ண உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் அந்தளவுக்கு எனக்கு கிரேட்டாக இருக்காது. அதனால் முத்தலாக இருந்தால் மட்டும் நான் எடுத்துக்கணும், பிஞ்சாக இருந்தால் அப்படியே போட்டு குக் பண்ணுறோம். அடுத்தது இந்த மசாலா, இந்த பாவக்காய் 2 நிமிஷம் நல்லா வதக்கிங்க. வதக்கி முடிச்ச பிறகு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ இந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வேணும். இப்போ இந்த பாவக்காய் ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும். அதாவது ஒரு 70 to 80% அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். அதே டைமில் அந்த தண்ணி நல்லா சுண்டிருக்கும். சுண்டுனா ட்ரையாக இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்திருக்கும். இதுக்கப்புறம் இந்த பாவக்காய் நல்லா ட்ரை பண்ணும். குக் பண்ணதான் உங்களுக்கு கசப்பு தன்மை போகும். எதுக்காக கசப்பு தன்மை போகும் அப்படி சொல்கிறேன்னா, எண்ணெயில் அந்த பாவக்காய் வதங்க உங்களுக்கு கசப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்களேன். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனால் இவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பாவக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. கலரும் மாறும். கொஞ்சம் அந்த க்ரீனிஷ் கலர் கொஞ்சம் வதங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலர் வந்த பிறகு நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே போட்டு திருப்பி கொத்தமல்லி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்க. அதாவது நம்மளோட மண்சட்டி இருக்குல்ல, அந்த மண்சட்டியில் ஒட்டுற அளவுக்கு நல்லா வதங்கினா தான் கசப்பு தன்மை போகும். அதனால் இந்த மெத்தடில் ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் இன்றைக்கி இந்த பாவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.